ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி இஃப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி கவுண்ட் இஃப்பும் சம் இஃப்பும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் ஜஸ்ட் வேரியன்ஸ். மினி இஃப்ஸ், மேக்ஸ் இஃப்ஸ், அப்புறம் ஆவரேஜ் இஃப்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் சம் இஃபோட சேம் பேட்டர்ன் தான். ஸோ இஃப்ல நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இஃப் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பைனரி ஆப்ரேஷன்ஸ் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த இஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் இஃப் கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த D3ல இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு 2 நான் செக் பண்ணுறேன். 2 செக் பண்ணுறேன். 2 இருந்தால் எனக்கு ட்ரூன்னு வரும். அப்படி இல்லை வேறு ஏதாவது வேல்யூ இருந்தால் எனக்கு ஃபால்ஸ்னு வரும். ஸோ அது எந்த வேல்யூனா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்காக கூட இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்றது தான் இங்கே விஷயம். ஸோ இங்கே இது ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் தான். இதை தான் நம்ம இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போடுவோம். ஈக்குவல் டு இஃப் ரேப் பண்ணோம்னா ஸோ எனக்கு ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு வரணும், ஃபால்ஸாக இருந்தால் இன்வேலிட்னு வந்து என்டர் பண்ணால் எனக்கு 2ன்னு வரும்போது மட்டும்தான் 2ன்னு வரும். ஸோ மற்ற எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் எனக்கு இன்வேலிட்னு தான் வரும். ஜஸ்ட் நீங்கள் கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ்க்கு ட்ரூவாக இருக்கும்போது ஒரு வேல்யூ ஆகும், ஃபால்ஸாக இருக்கும்போது ஒரு வேல்யூவும் நம்ம எடுக்கும். ஸோ இது பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுவே நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எழுதணும்னா இங்கே எப்படி எழுதுவீங்க? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இஃப்ஸ் கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. லைக் இந்த இடத்துல இஃப்க்கு பதில் எஸ் கொடுத்துட்டு இஃப்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே 2க்கு அப்புறம் எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்கோம்ல, எல்ஸ். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டை வந்து நான் வேறு கண்டிஷன்ஸ் எழுதலாம். D3 ஈக்குவல் டு 1, இப்படி 1 இருந்தால் எனக்கு 1ன்னு வரணும். ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால உங்களுக்கு NAன்னு வருது. இதுவே நான் 2ன்னு கொடுத்தா 2ன்னு வரும், ஜஸ்ட் 1 கொடுத்தா அதோட வேர்டிங்ஸ் வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு கண்டிஷனில் இல்லாமல் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறது தான் இந்த இஃப் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இஃப்ஸ் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்றதும் நீங்கள் இன்டெப்த்தாக பார்க்கணுன்னா லைக் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இஃப்னா இதில் எல்ஸ் பார்ட் கிடையாது. லைக் இஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ மெட் ஆகும். இன்கேஸ் அது மெட் ஆகலைன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு ஒரு வேல்யூ மெட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்ஸ்ன்ற பார்ட், அதாவது ஃபால்ஸ்ன்ற பார்ட்டுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் எழுத முடியாது. அதுக்காக தான் வெளியே இன்கேஸ் தப்பான வேல்யூஸ் எதனாவது வந்துச்சுன்னா NN தரும். NAவை நம்ம மாடிஃபை பண்ணணும். இஃப் NN கொடுத்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணி வேறு ஏதாவது இன்வேலிட் அந்த மாதிரி கொடுத்து கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். லைக் இதுக்கு மேலே பார்க்கக்கூடியவங்க இன்டெப்த்தாக நாலேஜ் வேணும்னா பாருங்கள். இல்லைனா ஜஸ்ட் இஃப்ஸ் ஃபங்க்ஷனோட இந்த மினிமம் மேக்ஸிமம் இஃப்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். இல்லை இன்டெப்த்தாக எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணிக்கோங்க வீடியோவை. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஐ மீன் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கொடுத்தும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஈஸியாக. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ஜஸ்ட் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதோட இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லைக் நான் 2 இன்புட் எடுக்கிறேன், லைக் 0, 1. இது வந்து அண்ட் ஆப்ரேஷன், இது வந்து ஆர் ஆப்ரேஷன். ஸோ 0s and 1s எடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் 1 0 0 1 0 0 1 1. ஐ மீன் பைனரி ஆப்ரேஷன்ஸில் ஜஸ்ட் கம்ப்யூட்டர் விஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0s and 1s தான். ஸோ நீங்கள் என்ன தான் நம்பர்ஸாக கொடுத்தாலும், என்ன தான் கேரக்டர் கொடுத்தாலும், என்ன டேட் வேல்யூ எது கொடுத்தாலும் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரே லாங்குவேஜ் 0s and 1s தான். ஸோ அது எந்த லெவல் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் அட் த எண்ட் இந்த ஆப்ரேஷனாக தான் கம்ப்யூட்டருக்கு ரிசீவ் ஆகும். லைக் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2 வேல்யூ 1 இருந்தால் தான் 1 வரும். இல்லை இதில் ஏதாச்சும் 1 0 இருந்தால் கூட நம்மளுக்கு 0 தான் வரும் அண்டில். ஸோ 0 0 0 1 லாஸ்ட்டில் மட்டும்தான் 1 1ன்னு வருது. ஸோ இங்கே ஆர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ 1 வந்தாலும் அது வந்து ரிசல்ட்ஸில் வந்துடும். லைக் இது ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கா, இருக்குது. இதில் 1 இருக்குது, இதில் 1 இல்லை, அதனால 0. இதில் 1 வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. அண்ட் ஆரோட பேசிக் ஆப்ரேஷன் இதுதான். ஸோ இதை நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? ஸோ 1 எல்லாம் ட்ரூ, லைக் 1 எல்லாம் நீங்கள் ட்ரூவாக கன்சிடர் பண்ணுங்கள். 1 எல்லாம் ட்ரூ, 0 எல்லாம் ஃபால்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் 1 இருக்கிற இடத்துலலாம் ட்ரூன்னு கொடுக்குறேன், RUE. 0 இருக்கிற இடத்துல ஃபால்ஸ். ஸோ இங்கே கடைசியாக ட்ரூ இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நான் ட்ரூ அண்ட் ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஈக்குவல் டு அண்டுன்னு கொடுக்குறேன். அண்ட் ஆப்ரேஷனுக்கு ஃபஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ்னு கொடுத்தா எனக்கு ஃபால்ஸ் ரிசீவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே ஜஸ்ட் கண்ட்ரோல் D கொடுக்குறேன். ஸோ எனக்கு எப்போ 2 இடத்துலையும் ட்ரூ வருதோ அப்போ தான் ட்ரூ வருது. ஸோ மற்றபடி எல்லாம் ஃபால்ஸ் தான் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஆர் ஆப்ரேஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை நான் செலக்ட் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணால் எனக்கு ட்ரூ கிடைக்குது. இது அப்படியே நான் ட்ராக் பண்ணால் எனக்கு சேம் எக்ஸாக்ட் இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற கண்டிஷன்ஸ் கரெக்ட். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்னா ஜஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கன்வெர்ட் பண்ணுற அவுட்புட்டாக இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம இதே ஃபங்க்ஷன் தான் எல்லா ஃபங்க்ஷனோட பேசிக்கே இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான். லைக் ஈக்குவல் டு VLOOKUPன்னு கொடுத்துட்டு நான் கடைசியாக கொடுக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பாருங்கள், ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஃபால்ஸ்ன்னு நம்ம எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு நம்ம ஃபால்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஃபால்ஸ்ன்னு டைப் பண்ணலாம்.
இல்லை இந்த ஜீரோவை நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். நான் எப்போவுமே ஜீரோவை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஈக்குவல் டு வி லுக்கப். ஸோ B13ல் ஈக்குவல் டு வி லுக்கப் கம்ப்ளீட்டடில் இதில் இருந்துச்சுன்னா ஸோ இங்கே ஜீரோ கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ஃபால்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற ஃபால்ஸ் வந்து ஜஸ்ட் ஜீரோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணாலும் அதே தான். லைக் ஈக்குவல் டு கொடுத்துட்றேன், காலத்தில் செலக்ட் பண்ணுறேன், ஈக்குவல் டு எனக்கு அப்ரூவ்டுன்னு இருக்கணும்னா என்டர் பண்ணால் என்ன வருது பாருங்கள். லைக் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ரூவ் கிடைக்குது, மற்றதெல்லாம் கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகலை, ஸோ எனக்கு ஃபால்ஸ் கிடைக்குது. லைக் எல்லா ஃபார்முலாவுக்கும் இன்புட் இந்த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். லைக் இங்கே ஃபில்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேம் வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு கடைசியாக போய் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் பண்ணால் எனக்கு அப்ரூவ் வந்துருச்சு. இதுவே இந்த இடத்துல கேன்சல்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கன்னா அது பாருங்கள், செகண்ட் 2 வேல்யூ வந்து ட்ரூன்னு வருது. ஏன்னா இங்கே செகண்ட் 2 வேல்யூ கேன்சல்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சேம் லைக் தட் அந்த 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 சேம் ஏரியாவை நான் ஃபில்டரில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கேன்சல்டெல்லாம் எனக்கு அவுட்புட்டாக வருது. ஸோ இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான். நீங்கள் எந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க, ஒரு வேல்யூவை நீங்கள் கம்பேரிசன் கண்டிஷன் ஆப்ரேஷனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸோட பேசிக்ஸ்.